என்னோட முடி இந்த அளவுக்கு தான் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்னோட முடியை நானே ஸ்மூத்தனிங் பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொட்ட தலையானது தான். நல்லா முன்னாடி உள்ள முடி, சென்ட்ரலில் உள்ள முடி எல்லாமே நல்லா கொட்டி கீழேயும் முடியே கிடையாது. ஒரு 4 முடி தான் இருந்தது. நீளம் இருக்கும், எனக்கு நீளமும் இல்லாமல் போச்சு. என்னோட நேச்சுரல் ஹேரே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல நீளமாகவும் இருக்கும், தேவையான அளவு எனக்கு அடர்த்தியும் இருக்கும். ரொம்ப அடர்த்தின்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு தேவையான அளவு அந்த அடர்த்தி இருந்தது. பட் என்னோட குழந்த பிறந்தா முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் எனக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறமும் இந்த அளவுக்குலாம் முடி மோசமாக போகவே இல்லை. எப்போதுமே எந்த ஸ்டேஜ்லையுமே எனக்கு இவ்வளோ மோசமாக முடி போகல. நான் ப்ராப்பரான ஒரு இன்டேக்கு ஹேர் கேர் கொடுத்துட்ருந்தேன். பட் ஸ்மூத்தனிங் பண்ணும்போது நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஹெர்பல் இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் முடி வந்து மொத்தமாக செத்தே போயிடுச்சு. மொத்த முடியும் செத்து போச்சு. இது வந்து என்றைக்கு நான் ஸ்மூத்தனிங் பண்ணேனோ அதுக்கப்புறம் என்னோடய முடி மிஞ்சி போனால் ஒரு 6 மந்த்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே அடுத்தடுத்து ஸ்மூத்தனிங் பண்ணுறாங்கன்னு நினச்சி நம்மளும் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதனால தான் இப்படி நிறைய பேரோட முடின்னு இருந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுது. என்னோடய முடி பாருங்கள், என்னோடய நேச்சுரல் முடி அந்த டெக்ஸ்சரே போயிடுச்சு. ஏதோ ஒரு சாமியார் முனிவர் முடி மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு என் முடியை. பார்த்தீங்களா, இவ்வளோவுக்கு மோசமாக போயிடுச்சு. பயங்கர ட்ரை 4 முடி தான் இருந்தது. இந்த மாதிரிலாம் என் முடி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் கமலி நேச்சுரல்ஸில் நம்மளோட ப்ராடக்ட்ஸை கொஞ்சமாக நான் ஒரு ப்ராப்பர் ஆனால் சிம்பிள் ஈஸி ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணேன். கொஞ்சமாக என்னோட முடியை வந்து மீட்டு எடுத்திருக்கேன்னா, அதாவது நான் செத்து போன முடிக்கே உயிர் கொடுத்துருக்கேன் அப்படி தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீளம், ஏதாவது ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் குச்சி மாதிரி இருக்கேன், கட் பண்ணி விட்டு நீளமும் போயிடுச்சு. அப்புறம் இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக ஓரளவுக்கு வந்து நீளம் அப்புறம் அடர்த்தி டென்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. முடியோட டெக்ஸ்சர் மட்டும் இன்னுமே மாறணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. எந்த அளவுக்கு மாற்றிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், வாங்க பார்க்கலாம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், கிரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்போ திங்கக்கிழமை நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா செவ்வாய் புதன் விட்டுட்டு வியாழன்கிழமை தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் நான் ஆயில் வைப்பேன். காலையில் ஒரு 30 டைம்ஸ், நைட்டு தூங்கும்போது ஒரு 30 டைம்ஸ் கண்டிப்பாக சீப்பு வச்சு மண்டை ஃபுல்லாகவே நல்லா சிமுலேட் பண்ணுற மாதிரி நான் சீப்பு வச்சு சீவுவேன். ஏன்னா அப்படி நம்ம சீவும் போது நல்லாவே ஸ்கால்ப்பு சிமுலேட் ஆகும், நல்லா வந்து நம்மளுக்கு முடி க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஆயில் கமலி நேச்சுரல்ஸோட ரெட் ஆயில் அண்ட் க்ரீன் ஆயில், 2 ஆயிலுமே நான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தோட பெனிஃபிட்ஸுமே எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறனால ரெண்டுமே என்னோட ஃபேவரட். அதனால் 2 ஆயிலுமே தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு தடவை ஹேர் வாஷ்க்கு க்ரீன் ஆயிலும் ஒரு தடவை ஹேர் வாஷ்க்கு ரெட் ஆயிலும் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ரெட் ஆயில் அண்ட் க்ரீன் ஆயில் ரெண்டுமே காய்ச்சி கொடுக்குற எண்ணெய் இல்லைங்க. சன்லைட் ப்ராசஸ் 15 டேஸ்க்கு நேச்சுரல் ஹெர்பல்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு போட்டிருக்கு. 2 ஆயிலுமே தனித்தனி ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்து ரெடியாகி வருது. 15 டேஸ் ப்ராசஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட் மட்டும்தான். நான் ஏன் எண்ணெயை காய்ச்சி உங்களுக்கு கொடுக்கலன்னா, எல்லாத்துக்குமே காய்ச்சிற எண்ணெய் செட் ஆகாது. அந்த ஹெர்பலோட பெனிஃபிட்ஸ் 100% நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் காய்ச்சிற எண்ணெயில் அந்த அளவுக்கு சத்தோ போஷாக்கோ இல்லை அதில் ஒரு ரிசல்ட்டோ நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதுவே நம்ம எண்ணெயை காய்ச்சாமல் அந்த ஹெர்பல்ஸை வந்து கெட்டு போகாமல் நம்ம சன்லைட் ப்ராசஸ் பண்ணுறனால தான் இவ்வளோ நாள் அது டைம் கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறனால மட்டும்தான் கமலி நேச்சுரல்ஸில் க்ரீன் ஆயில் அண்ட் ரெட் ஆயிலுக்கு அவ்வளோ ரிவ்யூஸ், அவ்வளோ சூப்பரான ஃபீட்பேக்ஸ் இருக்குது. பால்டு ஹேரில் கூட பேபி ஹேர் இருக்குது, ஒரு 15 டேஸ்லேயே எனக்கு பேபி ஹேர் வளர்ந்துருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி ஹேருக்கு வந்து ஆயில் வைப்பேன்னா, நல்ல சீப்பு வச்சு ஃபஸ்ட்டு சீவிக்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் எடுத்து ஸ்கால்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வேறு வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு
ஒரு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் டைம் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கேட்ச் கிளிப் போட்டுருவேன். ஆயில் வச்சதுக்கப்புறமும் தலை ஈரமாக இருக்கும்போதும் ஹேர் வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்கும். கண்டிப்பாக அப்போ கோம் போடக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணுற நாளை தவிர மற்ற நாளில் நான் ஆயில் வைக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கால்ப்பில் ஆயில் சுரக்கும். அதை சுரக்க வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். நேச்சுரல் ஆயிலை நம்ம சுரக்க வைக்கிறதே கிடையாது. நம்ம ஆயிலை வச்சு வச்சு டம்ப் பண்ணிடுறோம். நிறைய முடி வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் வச்சுக்கிட்டே இருந்தால் முடி நிறையா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், ஸ்கால்ப்பில் வந்து எண்ணெய் வச்சு 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 நேச்சுரல் ஆயிலே சுரக்க விடாமல் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகுது, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு முடி க்ரோத்தே ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ கண்டிப்பாக ஆயில் தலை குளிக்கும்போது ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ்க்கு இல்லை ஓவர் நைட் ஓவர் டே மட்டும் ஆயில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம சீப்பு வச்சு ரெகுலராக சீவிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். நேச்சுரல் ஆயிலும் நம்மளோட ஸ்கால்ப்பில் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தடுத்து ஹேர் க்ரோத்துங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹேர் ப்ராப்ளமும் சரியாயிடும். அதே மாதிரி இன்டேக்குங்கிறது ரொம்ப முக்கியங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸு கீரை வகைகள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம என்ன தான் வெளியிலேருந்து பண்ணாலுமே நல்ல உள்ளார வந்து ஹீட் பாடி இல்லாமல் அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது முருங்கைக்கீரை இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் நம்ம வீக் பாடியாக இருக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்ட மாதிரி முருங்கைக்கீரையை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் கேர் ட்ரிங்க் வந்து லான்ச் ஆக போகுது. இது வெறும் ஹேர் கேருக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்டேக்கு ட்ரிங்காக இது இருக்கும். வேணுங்கிறவங்க இப்போவே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் பண்ணுறது வந்து ஆயில் வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து ஆயில் வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து தான் நான் பண்ணுவேன். 1/2 ஹவர் கழித்து நம்மளோட ஷைனி ஹேர் மாஸ்க் பவுடர், இந்த கமலி நேச்சுரல்ஸோட ஹேர் மாஸ்க் பவுடரில் என்ன ஸ்பெஷல்னால் நம்மளோட ஸ்கால்ப்பை அந்த ரூட்டிலேருந்து நம்மளோட முடியை வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும். நம்மளுக்கு 1 டைம் யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். முடியை வந்து சாஃப்டாக சில்கியாக ஷைனிங்காக மாற்றுறோன்னு தான் நம்ம ஏகப்பட்ட இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பண்ணி முடியை கெடுத்து வச்சுருவோம். ஆனால் இந்த ஒரு ஹேர் மாஸ்க்கு நேச்சுரலாகவே நம்மளோட முடியை வந்து ஸ்மூத்தாக ஷைனிங்காக செம்ம டெக்ஸ்சராக மாற்றி தரும். ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கூட ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா இருக்குது நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் லாஸ்ட்டு வீடியோவில் ஃபீட்பேக் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க ரொம்ப ஃபேவரட் கஸ்டமர் நம்மளோடது. அவங்க வந்து 1 வீக் ஆச்சு சிஸ்டர், ஆனால் என்னோடய ஹேர் இப்போ வரைக்குமே ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வீடியோக்கு வந்துடலாம். 1 ஸ்பூன் மட்டும் ஹேர் மாஸ்க் பவுடரை எடுத்துகிட்டு அது கூட நல்ல சுடுதண்ணி நான் ஆட் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் சுடுதண்ணியில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நல்ல காய்ச்சின பால், நல்ல சூடாக இருக்க காய்ச்சின பாலில் யூஸ் பண்ணுவேன். நல்லா ஜெல் மாதிரி வந்துடும். ஏன்னா சுடுதண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது நிறைய ஃப்ளாக்ஸீடு இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஃப்ளாக்ஸீடு மாதிரியே 10 இன்க்ரீடியன்ட் இதில் வந்து சூப்பரான இன்க்ரீடியன்ட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு ஜெல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு நம்ம லேயராக எடுத்துலாம் பேக் போட வேணாம். அப்படியே ஃபேஸ் பேக் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஹேர் பேக் அப்படியே மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து பத்தலை. சரி இதை வச்சு இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கேட்ச் கிளிப் போட்டுருவேன். அவ்வளோதான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டிங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருக்கும். பட் அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், நான் கேட்ச் கிளிப் போட்டுருவேன். இதை வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர், ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் அதுக்கு மேலே விட வேணாம். ஏன்னா ரொம்ப ஓவர் ட்ரையும் நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 1/2 ஹவர் பண்ணிக்கோங்க போதும். நான் 1/2 ஹவர் மட்டும்தான் விடுவேன். 1/2 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ணுற மெத்தடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஹேர் கேர் ரொட்டீனில். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது லோரியலோட 6 ஆயில் ஷாம்பு தாங்க. நான் வந்து அதை ஷோ பண்ணலை, ஏன்னா அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். அதனால் நான் அதை ஷோ பண்ணலை. லோரியலோட 6 ஆயில் ஷாம்பு கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியை விட்டு நல்லா கலந்துட்டு அந்த நுரையை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்க ஹேர் மாஸ்க்கை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஷாம்பு வச்சு நல்லா தேய்ச்சி ஆயில் இல்லாமல் எடுத்து
எடுத்துடணும், ஆயில் தங்கக்கூடாது. எடுத்துகிட்டு கடைசியாக தண்ணி ஊற்றி ஸ்கால்ப்பில் எதுவும் தங்காமல் நான் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுவேன் தண்ணி ஊற்றி. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கால்ப்பு க்ளீனாக இருக்கும். எந்த பொடி அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருந்த எண்ணெயோ ஹேர் மாஸ்க்கோ எதுவுமே ஸ்கால்ப்பில் வந்து படியக்கூடாது. அது வந்து பெரிய டேஞ்சரஸ். இதுன்னு கிடையாது, எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இடையில இருக்க 2 நாளைக்கு ஒரு தடவை தானே ஹேர் வாஷ் பண்ணுவேன். இடையில இருக்க அந்த 2 நாளுமே சீப்பு வச்சு நல்லா சீவிக்கும். பாருங்கள், ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஹேர் நல்லா திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அண்ட் வந்து ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க க்ரீன் ஆயில் அண்ட் ஹேர் மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வாரத்துலேயே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம கூட. அண்ட் இதே தாங்க எனக்குமே கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு டோட்டலாகவே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு 4 முடி 5 முடி அவ்வளோதான் எனக்கு மேக்ஸிமம். எப்போதும் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும். நான் இதே ஒரு சிம்பிள் ஹேர் கேர் ரொட்டீனை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். 2 நாளைக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் ஹேர் கேரை நான் ஃபாலோ பண்ணுவேன். வேறு எந்த சீரம் கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். இடையில இருக்க நாளில் தலையை நல்லா கோம்பு வச்சு சீவிக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் ஹேர் கேர் ரொட்டீன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கமலி நேச்சுரல்ஸில் நீங்கள் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். பேசிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கவனிச்சிங்களா? ஹேர் மாஸ்க் போட்டாலே ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆயிலுக்கும் ஹேர் நல்லாவே ஸ்ட்ரைட்டனிங் வந்து பண்ணி கொடுக்கும்.